இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய பத்திரிகைகள் பார்வைகள் பக்கத்திலே இணைந்திருக்கிறோம். பழமை போலவே கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணியில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம், எழுமாற்றாக குழிகள் வெட்டி அகழ்வு மேற்கொள்ள தீர்மானம். செம்மணியில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் எழுமாற்றாக குழிகள் வெட்டி அகழ்வை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கும் போதும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணியில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் எழுமாற்றாக இரு இடங்களில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. அதில் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டால் நிலத்தை ஊடுருவி பரிசோதிக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டுமா எனும் முடிவுக்கு வருவதற்காகவே இரு இடங்களில் எழுமாற்றாக அகழ்வு பணிகள் இடம்பெற இருக்கின்றன. இதேவேளை தற்போதும் அகழ்வு பணிகள் இடம்பெறும் சித்துப்பாத்தி மயானத்தின் சுற்றுமதில்கள் அண்மைய காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இது ஒரு வெட்ட வழியாக இருந்தமையால் அகழ்வு பணிகள் 4 சுற்றுமதில்களுக்கு இடையில் நடைபெறாது, அதன் வெளியேயும் நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செய்மதி படங்களின் அடிப்படையில் ஏதேனும் சந்தேகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த இடங்களிலும் எழுமாற்றாக அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பிலான இறுதி தீர்மானங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள வழக்கின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 499 மனித எண்புக்கூடுகள் இதுவரை அடையாளம். செம்மணியில் நேற்று 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் 499 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடும், நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு நேற்று காண்பிய விரிப்பு கண்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கி செய்தி, தாயாரோடு வாக்குவாதம், யாழில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் உயிரிழப்பு. சிம்மொன்று தொடர்பாக தாயாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும் போதும் அதே பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். தாயாரின் அடையாள அட்டையில் சிம் அட்டை ஒன்றினை வாங்கி தருமாறு குறித்த இளைஞன் கோரிய நிலையிலேயே அது வாக்குவாதமாக மாறியிருக்கிறது. பின்னர் குறித்த இளைஞன் தனக்கு தானே மண்ணெண்ணெயை ஊற்றிவிட்டு வயல் கிணற்றுக்கு அருகே சென்று தீமூட்டியிருக்கிறார். அதன் பின்னர் வயலுக்குள் உள்ள கிணற்றுக்குள் பாய்ந்து உயிர் மாய்த்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது குறித்து சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, பூர்வீக நிலங்களை கோரி மன்னாரில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல நீர்கொழும்பு சிறை வன்முறை விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்ற ஒரு செய்தியும், குட்டிமணி தங்கத்துறையின் சிலை அமைப்பு விவகாரம் ஏற்பாட்டாளரிடம் புலனாய்வு பிரிவு 5 மணி நேரம் விசாரணை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தையிட்டி வீதி விவகாரம் வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி, வலிவடக்கு தவிசாளர் செயலாளர் வழக்கிலிருந்து முற்றாக விடுவிப்பு. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கினை மன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. அத்துடன் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரையும் மன்று வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்திருக்கிறது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதியில் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனையடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவீனத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனையடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீசில் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை ஏற்பட்டு நல்லிணத்திற்கு பாதிப்பு ஏற்படும், சமாதான சீர்குலைவு ஏற்படும். எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் தொனியில் கூறியிருக்கிறார்கள். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதியுடன் கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வலிவடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் மற்றும் அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என
பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மே மாதம் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறித்த மனு மீதான விசாரணையின் போதும் ஒருதலை பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரை கடந்த மே மாதம் 11ஆம் தேதி மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். குறித்த 20 நியதி சட்டத்தை நிறைவேற்றுகின்ற நிலையில் உள்ளவர்கள் ஒரு பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கின்ற தீர்மானத்தை எழுத்தாணை வழக்கு ஒன்றின் மூலமாகவே கேள்விக்குட்படுத்த முடியும். அதாவது வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தினாலேயே இது தொடர்பான வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். போலீசாரும் ஒரு அரசு திணைக்களத்தை சார்ந்தவர்கள். ஒரு அரசு திணைக்களம் இன்னொரு அரசு திணைக்களத்துக்கு எதிராக 81வது பிரிவு நியதி சட்டத்தினை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக வழக்கினை கொண்டுவர முடியாது என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அது தொடர்பான கட்டளைக்காக வழக்கானது தவணையிடப்பட்டது. அந்த வகையில் அது தொடர்பான கட்டளையானது நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. அதாவது சமாதான குலைவை ஏற்படுத்துவதற்கான ஆதாரத்தை வழக்கு தொடரான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இருவரையும் நீதிமன்ற வழக்கில் இருந்து விடுவிக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல காணி விடுவிப்பு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் நிலைப்பாட்டில் சந்தேகம், சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அலங்கார கந்தனாம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் அழகை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாயில் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஆடி கார்த்திகை நன்னாளான நேற்றைய தினம் வியாழக்கிழமை தெய்வேந்திர முகூர்த்தம் ஆகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு கண்டிருக்கிறது என்று அதற்கான புகைப்படங்கள் பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல தனிநாயகம் அடிகளார் நினைவரங்கமும் கையகர முதலி நூல் வெளியீடும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள்ளே பழைய மாணவர்களின் பங்களிப்பில் கனடாவில் வடக்கின் போர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, அதே போல வடமாகாண அரசு திணைக்களங்களுக்கு இடையிலான பூப்பந்தாட்ட சுற்று போட்டி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. பரீட்சை காலத்தில் பேரிடர்கள் ஏற்பட்டால் தகவல் தெரிவிக்க தொலைபேசி எண்கள். தரம் 5 புலமை பரிசில் மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் போது ஏற்படும் பேரிடர்கள் குறித்து தகவல் தெரிவிக்க 5 தொலைபேசி எண்களை வழங்க உள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. காற்று மாசடைவதால் வருடாந்தம் 7000 உயிரிழப்புகள் வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் வளி மாசடைவதன் காரணமாக வருடாந்தம் சுமார் 7000 திடீர் மரணங்கள் பதிவாகி வருவதாக சுகாதார அமைச்சின் சுற்றாடல் மற்றும் தொழில்சார் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் சாந்தினி விதான தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதேவேளை உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் 7 முதல் 8 மில்லியன் வரையான மக்கள் வளி மாசடைவதன் தாக்கத்தால் உயிரிழப்பதாகவும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இலங்கையிலும் வருடாந்தம் 7000 மரணங்கள் வளி மாசடைவால் ஏற்படுவதாக, இதற்கு காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் துகள்கள் காரணமாகும் மற்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் நாட்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படுவதாகவும், வளி மாசடைவதால் மாரடைப்பு, இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற நோய்களும் ஏற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் வீட்டுக்குள் எரிப்பு செயற்பாடுகளில் விறகு எரியும் போதும் தீங்கு விளைவிக்கும் புகைகள் வெளியேறுவதாகவும், வெளிப்புற சூழலை விட வீட்டுக்குள் வளி மாசடைவானது 5 மடங்கு அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது பெண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் கணிசமான அளவு அதிகரித்து வருவதாகவும், மூடிய இடத்திற்குள் மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைப்பது பொருத்தமானது அல்ல எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி. சிவனொளிபாதமலையில் மண் சரிவு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல வெளிநாடு செல்ல யோசித்தவுக்கு அனுமதி மறுப்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. பலமுறை நாளிதழுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹார்மூஸ் ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் ஈரான் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி, விண்வெளியில் நெல் விளைச்சல் சீன விஞ்ஞானிகள் சாதனை என்ற செய்தியோடும் நாடு திரும்ப உள்ளதாக கே ஹசீனா அறிவிப்பு என்ற ஒரு செய்தி, பாகிஸ்தானுக்கு எதிராக பிரிட்டனில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. மாவை கந்தனின் ஆடி கார்த்திகை திருவிழா இன்று என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் காணிகளை விடுவிக்குமாறு 45வது நாளாகவும் போராட்டம். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் 2ஆம் கட்டத்தின் 45வது நாளை எட்டியிருக்கிறது என்றும் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இந்திய மத்திய அரசு தனது பொறுப்பை மறந்து விட்டதாக என்ற கேள்வியோடு ஆசிரியர் தலையங்கம். அதேபோல மக்கள் பிரச்சினைக்கு கருணையுடன் செயற்பட்டு தீர்வு வழங்குங்கள்,
அரசிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை என்ற செய்தி. உரும்புராயில் தாலிக்கொடி உட்பட 28 பவுன் நகை கொள்ளை. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் தாலிக்கொடி உட்பட 28 பவுன் நகை கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உரும்புராய் பகுதியை சேர்ந்த குடும்பத்தினர் தமது உறவினர்களுடைய வீட்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு மறுநாள் காலை செல்வதற்காக நகைகள் மற்றும் ஆடைகளை எடுத்தும் தயார் செய்த பின்னர் தூக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள். காலையில் இருந்து பார்த்தபோதும் ஆடைகள் களையப்பட்டு நகைகள் களவாடப்பட்டிருந்தமையை வீட்டார் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததும் அது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தாலிக்கொடி உள்ளிட்ட 28 பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது என்ற செய்தியும், தேசிய வீட்டு திட்டத்திற்கு ரூபாய் 44,000 மில்லியன் ஒதுக்கீடு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும், சீரற்ற காலநிலை 4 மாகாணங்களில் தொற்று நோய் பெறவும் அபாயமும் காணப்படுகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்த வேண்டும், அரசமைப்பு உருவாக்கத்தையும் துரிதமாக்க வேண்டும், ஜனாதிபதியிடம் மீண்டும் வலியுறுத்தியது இந்தியா. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடாத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இந்தியா இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட இலங்கை தலைவர்களுடனான சந்திப்புகளின் போது மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடாத்துவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய வெளிவிவகார செயலாளர் வலியுறுத்தி இருக்கின்றார். அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இலங்கை அரசியல் அமைப்பில் உள்ள ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் அவர்களின் படகுகள் தடுத்து வைக்கப்படுவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடி இருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விரைவாக விடுவிக்க இலங்கையின் ஒத்துழைப்பை இந்தியா கோரியுள்ளதுடன் நீண்டகால மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை மனிதாபிமான அணுகுமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட இந்தியா இலங்கை கூட்டு அறிக்கையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இலங்கை பிரதேசம் பயன்படுத்தப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய உறுதிமொழியையும் விக்ரம் மிஸ்ரி வரவேற்றிருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் கரணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கை தமிழ் இந்திய வம்சாவளி தமிழ் பிரதிநிதிகளையும் இந்திய வெளிவிவகார செயலாளர் சந்தித்திருக்கின்றார் என்ற அந்த பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளிற்குள் கனடாவில் வேலை வாய்ப்பு என மோசடி, எத்தியோப்பியாவில் 3 இலங்கையர்கள் கடத்தல், பிரதான சூத்திரதாரி கிளிநொச்சியில் கைது. கனடாவில் வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி 3 இளைஞர்களை எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி அங்கு பாதாள உலக குழுவினரிடம் சிக்க வைத்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடற்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த 25, 26 மற்றும் 27 வயதுடைய 3 இளைஞர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கிளிநொச்சியைச் சேர்ந்த தரகர் ஒருவரின் ஊடாக துபாய் வழியாக எத்தியோப்பியா சென்று பின்னர் அங்கிருந்து கனடா செல்லும் திட்டத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றனர். இதற்காக விமான சீட்டு மற்றும் விசா ஏற்பாடுகளுக்காக ரூபாய் 64 லட்சம் பெறப்பட்டதுடன் கனடா சென்றடைந்த பின்னர் ஒவ்வொருவரிடமிருந்தும் ரூபாய் 100 லட்சம் பெறுவதற்கான உடன்பாடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. எத்தியோப்பியா சென்றடைந்த பின்னர் குறித்த இளைஞர்கள் அங்குள்ள பாதாள உலக குழுவினரினால் கடத்தப்பட்டதுடன்
அவர்களை விடுவிப்பதற்காக ஒருவருக்கு 30,000 அமெரிக்க டாலர்கள் கப்பமாக கோரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து கடத்தப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் கிளிநொச்சியைச் சேர்ந்த குறித்த தரகரிடம் சுமார் 200 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எத்தியோப்பிய போலீசார் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட 3 இளைஞர்களும் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 4 பாகிஸ்தானியர்கள் மற்றும் எத்தியோப்பியர் ஒருவர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சித்துப்பாத்தி மயான சுற்றுமதிலுக்கு வெளியேயும் அகழ்வு நடத்த திட்டம். செம்மணியில் தற்போது அகழாய்வு மேற்கொள்ளப்படும் பகுதிக்கு அப்பாலும் மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சித்துப்பாத்தி மையானத்தை அண்மித்த 2 இடங்களில் ஆரம்ப கட்ட ஆய்வு அகழ்வு பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியோடு தையட்டி பவானி வீதி திறப்பு விவகாரம் போலீஸ் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு நேற்று காண்பிய விரிப்பு கண்டது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தடுத்து கூட்டாட்சி தீர்வை உருவாக்க வேண்டும் இந்தியாவிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. இலங்கையில் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளை தடுத்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைமையை நீக்கி தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறையாண்மையை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் 2.5 மில்லியன் டாலர்கள் இணைய மோசடி 5 நாடுகளிடம் சட்ட உதவி கோரிய இலங்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் கொண்டாட்டத்துக்கு தயாரான குடும்பத்திற்கு பெரும் அதிர்ச்சி உரும்பிராயில் 28 பவுண்ட் நகைகள் திருட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை. ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சுரேஷ் சாலை வழக்கு தொடர்பில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு விமல் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலை தொடர்பான விசாரணைகளை பாதிக்கும் வகையில் ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 அரசியல் பிரமுகர்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு அனுராதபுரம் விவேகானந்தா தமிழ் மத்திய வித்தியாலயம் காணியை பாதுகாப்பதற்கு போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் ஜூலையில் தேசிய தேயிலை ஏல சராசரி விலை உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பல்கலைக்கழக பதிவு நேற்று ஆரம்பம். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பதிவுகள் நேற்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை இடம்பெறும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு தனியார் பஸ் சேவையை மறந்துவிட்டு புதிய முறைமை குறித்து பேசுவது வேடிக்கை கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக வழக்கமான ராஜதந்திர நாடகங்கள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக சௌமியா அசோசியஸ் அவர்களினுடைய ஐலாண்ட் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக இலங்கை சிறுவர்களும் ஸ்மார்ட் போன்களும் என்ற தலைப்பிடலோடு ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் வவுனியா சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து விசேட கலந்துரையாடல். நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் கோரிக்கைக்கு அமைவாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலைமை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் நேற்று முன்தினம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது என்ற அந்த செய்தியோடு தேசிய காணி உரிமை திட்டம் தொடர்பில் கிளிநொச்சி உத்தியோகத்தர்களுக்கு விளக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக
மின் தடை நேரத்தில் துணிகர கொள்ளை. அராலி வடக்கில் 10 பவுண்ட் நகை அபகரிப்பு. அராலி வடக்கு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டிருந்த நேரத்தில் வீடொன்றில் புகுந்த மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தி சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கிறது. போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி 4 கொண்ட கும்பல் வீடு ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்கிய பின்னர் வீட்டில் இருந்த சுமார் 10 பவுண்ட் தங்க ஆபரணங்களை அபகரித்து சென்றிருக்கின்றது. சந்தேக நபர்கள் முகங்களை மூடிய நிலையில் வந்திருந்ததனால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு பரீட்சை நேரத்தில் மழை பாதிப்புகளை கண்காணித்து செயற்பட சிறப்பு பிரிவு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியம். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்ட நிறுவனங்கள் குறித்து எச்சரிக்கை. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபடும் நிறுவனங்களில் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு சட்டவிரோத இணையவழி சூதாட்ட தளங்கள் முடக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும். திருமலை மான் பூங்காவில் குவியும் சுற்றுலா பயணிகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும். அத்தோடு கல்முனை பொதுச்சந்தையில் அதிரடி சுகாதார சோதனை, விதிமீறிய வியாபாரிகளுக்கு சட்ட நடவடிக்கைகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் அரசியல்வாதிகளின் சொத்து விவரம் மக்களுக்கு வெளியிடப்பட வேண்டும், ஜனாதிபதி அனுரகுமார உத்தரவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும். நாட்டில் பாதுகாப்பு படைகளின் திறனை மேம்படுத்துவது அவசியம், ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறி காணிகளை அபகரிக்க அரசாங்கம் பிரயத்தனம், அபகரித்த காணிகளையும் விடுவிப்பதாக இல்லை. நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாட்டு. அபகரிக்கப்பட்ட தங்கள் காணிகளுக்காக மக்கள் போராட்டம் நடாத்தி கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக மக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சிப்பது மக்களிடத்தில் பலத்த சந்தேகத்தை உருவாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கிறார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளின் குடும்பங்களுக்கு சொந்தமான 159.5 ஏக்கர் காணி கடந்த 17 வருடங்களாக படையினரின் அபகரிப்பின் கீழ் இருக்கிறது. குறித்த காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ஆன மக்கள் கடந்த 45 நாட்களாக தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி வருகிறார்கள். கேப்பாப்புலவு மக்களுக்கு மாற்றுக் காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாற்றுக் காணிகளை பெறாத சிலருக்கு படை முகாமின் ஒரு பகுதியில் காணிகளை வழங்கலாம் எனவும் படையினர் ஜனாதிபதிக்கு தெரிவித்த கருத்தை கண்டித்தும் தங்கள் காணிகள் தேவை, மாற்றுக் காணி வேண்டாம் என்று வலியுறுத்தியும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கருத்து தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துங்கள், அரசிடம் விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும், செம்மணி மனித புதைகுழியில் எழுமாறான ஆய்வுகள் நேற்று ஆரம்பமானது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், டெங்கு பரவலை முற்றாக ஒழிக்க 2 ஆண்டு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தையிட்டு பவானி வீதி விவகாரம், பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி என்ற ஒரு செய்தியோடும், நிலவிடுப்பை வலியுறுத்தி மன்னாரிலும் மக்கள் போராட்டம் என்ற செய்திகள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கொழும்பில் களை கட்டும் சர்வதேச பட்ட திருவிழா, பாதுகாப்பிற்காக 1000 போலீசார். தெரண சிக்னல் கொழும்பு சர்வதேச பட்ட திருவிழாவின் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பிற்காக சுமார் 1000 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும், பருத்தித்துறை வைத்தியசாலையில் என்பு முறிவு சத்திர சிகிச்சை நிலையம் திறந்து வைப்பு. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் என்பு முறிவு சத்திர சிகிச்சை நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும், செல்வச்சந்நிதி முருகன் ஆலய மகோற்சவ காலயத்தில் ஆலய சூழலில் பச்சை குத்துவதற்கு தடை. தொண்டமனாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவ காலத்தில் ஆலய சூழலில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் லஞ்சிட் பாவனை, புகையிலை சார்ந்த பொருட்கள் விற்பனை மற்றும் பச்சை குத்தும் செயற்பாடுகள் ஆகியன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை மீறி செயற்படுபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வல்வெட்டித்துறை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் அறிவுறுத்தியிருக்கிறார் என்றும் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. முல்லைத்தீவு மன்னார் வைத்தியசாலைகளுக்கு சிடி ஸ்கேனர் இயந்திரங்கள் வழங்கப்படும், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. வடக்கில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் பொது வைத்தியசாலைகளுக்கு சிடி, MRI
ஸ்கேனர் இயந்திரங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் வன்னி மாவட்ட எம்பி துரைராசார் அவைகரன் எழுப்பிய கேள்விக்கும் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் ஆசிரியர்களின் சுய விவர கோவைகளை இற்றைப்படுத்தும் நடமாடும் சேவை நிறைவு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன் தெரிவிப்புகின்ற ஒரு செய்தியும் சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மீதான புதிய சட்டவரைவு தொடர்பிலான கலந்துரையாடல். இலங்கை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்பு மீதான 2026 ஆண்டின் புதிய சட்டவரைவு தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் விழுது நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் புதன்கிழமை திருநெல்வேலியில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் கனகம்புலியடி சந்தையில் சுற்றுவட்டம் அமைத்து சமைக்கை விளக்கு பொருத்தப்பட வேண்டும் சரசாலை வடக்கு சனசமூக நிலையம். தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கனகம்புலியடி சந்தையில் விபத்துக்களை தவிர்க்க உடனடியாக சுற்றுவட்டம் அமைத்து சமைக்க விளக்கு பொருத்த வேண்டும் என சரசாலை வடக்கு சனசமூக நிலையம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் மணிக்கு 5400 மைல் வேகத்தில் நிலவில் மோதியது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. விண்வெளியில் நெல் விளைச்சல் சீன விஞ்ஞானிகள் சாதனை என்ற ஒரு செய்தியோடு துபாயில் 20 நிமிடங்களில் 7 இடங்களில் தாக்குதல் என்ற செய்தியும் ஈரான் மக்களை கொள்ள எனக்கு விருப்பமில்லை ஒப்பந்தம் செய்யவே விரும்புகிறேன் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் 2.5 மில்லியன் டாலர் சைபர் மோசடி சர்வதேச போலீஸ் ஊடாக நடவடிக்கை குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்கிறார் ஆனந்த விஜயபால. 2.5 மில்லியன் டாலர் சைபர் மோசடி சர்வதேச போலீஸ் ஊடாக நடவடிக்கை அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் சைபர் மோசடி தொடர்பில் அமெரிக்க நிதி புலனாய்வு பிரிவிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது. இந்த மோசடி குறித்து சர்வதேச போலீஸ் ஊடாக விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கிணறு வெட்டுவதாக கூறி புதைகள் தோண்டிய 3 பேர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விவகாரம் துமிந்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கஞ்சிபானை இம்ரானை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து பாரிய நடவடிக்கை. நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழு தலைவரும் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தல்காரர் என அறியப்படுவருமான கஞ்சிபானை இம்ரானை கைது செய்ய மலேசிய போலீசார் சர்வதேச போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ரொஹான் ஒலுகல தலைமையிலான இலங்கை போலீஸ் குழுவினரும் இணைந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி. பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபானை இம்ரானை சர்வதேச பயங்கரவாதி என அறிவிப்பதற்கு மலேசிய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதோடும் அந்த நாட்டில் அவர் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல பகுதிகளிலும் போலீசார் தீவிர சோதனைகளை நடாத்தி வருகிறார்கள். கஞ்சிபானை இம்ரான் மலேசியாவில் இருந்து வெளியேறுவதை தடுப்பதற்காக அந்த நாட்டு விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் கடல் மார்க்கங்கள் என அனைத்து வழிகளையும் அடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மலேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். கஞ்சிபானை இம்ரானுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் அவரின் நெருங்கிய சகாக்கள் ஒரு சிலர் தொடர்பான விவரங்களும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அண்மையில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளரான ரத்மலானை சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களிடமும் மலேசிய போலீசார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர் ரொஹான் ஒலுகல ஆகியோர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கமைய கஞ்சிபானை இம்ரான் மற்றும் அவருடன் தொடர்புடைய வலையமைப்பு தொடர்பிலும் பல முக்கிய தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல புதிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நேரடியாக பங்களிக்க வேண்டும். புதிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை எளிதாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய பொருளாதாரத்தை உயர்த்தவும் நேரடியாக பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. மகர சிறை கலவர சேதங்களை மதிப்பிட மற்றொரு குழு நியமனம். மகர சிறையில் நடந்த கலவரத்தின் போது கைதிகளால் ஏற்பட்ட சொத்து சேதங்களை மதிப்பிடுவதற்கென 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்த தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வெள்ளையடிப்பு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் அனுராதபுரத்தில் ஒரே ஒரு தமிழர் பாடசாலை காணியை பாதுகாக்க பெரும் போராட்டம். அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகா வித்தியாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. புத்தாண்டு அழகி போட்டியில் மலைப்பாம்புடன் நடனமாடிய பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம். புத்தாண்டு அழகி போட்டியின் போது மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம் பெண் மற்றும் அவருக்கு அந்த பாம்பை விற்பனை செய்த நபர் ஆகியோருக்கும் கொழும்பு பிரதம நீதிமன்றம் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி.
மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்களை பகிரங்கப்படுத்த சட்டம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரல் நாளிதழுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் காளி அணியை காலி செய்து இறுதி போட்டிக்குள் யப்னா கிங்ஸ் அணி சென்றது என்ற ஒரு செய்தி, அதேபோல மன்னிப்பு கோரிய பிபா தலைவர் நிர்வாகிகள் ஆதரவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே.